கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, இதை பிரயாசப்பட்டு ஆன்லைனில் விடுத மகனுக்காக ஸ்தோத்திரம், பேழடிக்கு மகனுக்காக ஸ்தோத்திரம். அம்மேன் ராஜா, பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்க, நீங்க ஆசீர்வதிங்க தகப்பனே. அதே போல ஆண்டவரே, ஒவ்வொரு மக்களும் செபித்த பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. செபித்த ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியாக செபிக்கிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட. ஆமேன் ராஜா. அதே போல இந்த நாட்களில் கூட ஆகாரம் கொடுத்த ஒவ்வொரு குடும்பத்துக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தர் மகிமைப்படுங்கப்பா, ஸ்தோத்திரம். இந்த நாட்களை பொறுப்படுத்த இந்த வாழைத்தார் ஆண்டவரே, இந்த கனி வச்சிருக்கிறாங்க, இந்த நாட்களை பொறுப்படுத்த அந்த பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் குடும்பத்தை ஆசீர்வதிங்க, தொழிலை ஆசீர்வதிங்க. அதே போல ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைக்கும் ஆண்டவரே, இந்த பருப்பு சோறுக்காக தருகிற பிள்ளைகளை கர்த்தர் மகிமைப்படுங்க, ஆசீர்வதிங்க. நீ சொன்ன வாக்குத்தத்தின்படி கர்த்தருடைய நாமம் உயரட்டு. ஆமேன் ராஜா. இந்த கிராமத்துக்கு பேழனி சொன்னீங்க, அது ஒரு நாள் நிச்சயமா நிறைவேற்றுவீங்க. ஆமேன் ராஜா, நீங்க மகிமைப்படுவீங்க. அதற்காக நான் நன்றி செலுத்துறேன்ப்பா. அல்லேலூயா. சோத்திரம் ஆண்டவர். இந்த நாட்களில் ஏசப்பா, நீங்கள் என்ன வார்த்தை தந்திருக்கீங்களோ அது கர்த்தருடைய நாம மகிமைப்பட வந்திருக்க பிள்ளைகளுக்கு ஒவ்வொருத்தருக்கும் அது ஆசீர்வாதமாக இருக்கட்டும் ஆண்டவரே. கர்த்தருடைய நாம மகிமைப்பட. அல்லேலூயா. அப்படியே ஒரே ஒரு செப குறிப்பு பண்ணுமா இந்த நாட்களில் திசையின் வழியில் நடக்கிற செப கூட்டத்துக்காக. அல்லேலூயா. சோதரம். இந்த 6 மணிலேருந்து 7 மணி வரை கர்த்தருடைய நாம அந்த இடத்துல மகிமைப்பட என்ன நோக்கத்தோடு அந்த குடும்பம் வைக்காங்களோ கர்த்தர் அதை ஆசீர்வதிக்கணும். எல்லாரும் ஒரு மகப்படுவோமா ஆண்டவரே. இந்த நாட்களை, இந்த புதிய வருஷத்தில், இந்த ஓய் நாள் ஆராதனையில் நம்ம எல்லாரும் செபிக்கிறோம். அல்லேலூயா. அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணும். அந்த மகளுடைய நினைவுகள் கர்த்தர் நிறைவேற்றணும், அவளுடைய வாஞ்சைகளை நிறைவேற்றணும். நம்ம சபை மக்களாக செபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த கூட்டம் வைச்சது நல்லது, நீ அடுத்த வருஷம் முதல் வாரம் அந்த வீட்டில் போய் நம்ம கூட்டம் வைக்கத்தக்க என் தேவனாய கர்த்தர் அவளுடைய நினைவுகள், அவளுடைய ஏக்கங்கள், அவளுடைய வாஞ்சைகள் நீங்க நிறைவேற்றி நீர் அதிசயங்களை காண செய்யும். இந்த வருடம் கொடுத்த வாக்குத்தத்தின்படி ஆண்டவரே, அந்த வாக்குத்தத்தை வீட்டில் நிறைவேற்ற கர்த்தர் மகிமைப்படும். அல்லேலூயா. கர்த்தரை தட்டுவோமே. அல்லேலூயா. அதே போல் நீங்களும் ஒவ்வொரு வீட்லையும் செபக்கூட்டம் நிச்சயமாக நீங்கள் வைப்பேன்னு நினைக்கிறேன், நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறான்னு நான் விசுவாசிக்கிறேன். ஆசீர்வதித்துட்டாருன்னு நான் செபிக்கலை, ஆசீர்வதித்தாருன்னு தான் நான் செபிக்கிறேன். ஆசீர்வதியும் நீ செபிக்கலை. கர்த்தர் 1ஆம் தேதி, என்னுடைய விசுவாசம் அப்படி ஆயிட்டு, 1ஆம் தேதி புது வருஷம் உங்களே என்ன செஞ்சிட்டாரு, அவர் ஆசீர்வதித்தார். எதற்காக ஆசீர்வதித்தாரு? அவருடைய மகிமைக்காக அவர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார், அவருடைய நாமத்துக்காக. அல்லேலூயா. ஆண்டவரே, ஸ்தோத்திரம். பாருங்க, ஒரு டைரிக்கு கூட எனக்கு கஷ்டமா இருந்துச்சு, ஆனாலும் கர்த்தர் இந்த டைரி எனக்கு இந்த நாட்களை முதல் வாரமே கொண்டு வைக்க கிருபை செஞ்சார். அன்பு மகளை கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியாக செபிக்கிறேன். அல்லேலூயா. அவர் நாமத்தினால நம்ம எதை கேட்டாலும் ஆண்டவர் என்ன செய்கிறாரு, தரவல்லவரா இருக்கிறார். அல்லேலூயா. என்னுடைய விசுவாசம் உங்களை அவர் ஆசீர்வதித்தாரு. அல்லேலூயா. எப்படின்னா ஒயாம நம்ம ஆசீர்வாதம் ஆசீர்வதியும். அல்லேலூயா. நம்ம அவருக்காக நம்ம என்ன செய்யணும், ஓடணும். அப்படிதானே? அல்லேலூயா. நம்ம பாட்டு படித்தோம் அல்லவா, ஒவ்வொரு கருத்துவா இருந்துச்சு, ராகம் தெரியலன்னா பாட்டில் கருத்து இருந்துச்சு. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். யார் கைவிட்டாலும் நம்ம ஆண்டவர் நம்மளை கைவிட மாட்டார். அப்படிதானே? அல்லேலூயா. கைவிடாத நேசரே நம்ம தேடுகிறோம். அல்லேலூயா. சகோதரி சொன்னதில் உலகம் முடிவிருந்து நம்மளோட அவரே இருக்கிறார். அல்லேலூயா. எப்போது நம்மளோட தான் இருப்பார். எப்போ நம்மளை விட்டு நவழுவாரு? அல்லேலூயா. சோதரம். நம்ம சரியில்லைன்னா நவழுவாரு. அல்லேலூயா. கரை இருந்த. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனா நம்ம எல்லாமே ஆண்டவர் நம்மளோட பேசுவார்னு நம்ம நினைக்க கூடாது. மனசு மூலம் செய்வார். தெரியுமா? நேற்று நான் ஒரு துஷ்டி வீட்டுக்கு போயிட்டு வந்தோடனே, அல்ல நாளைக்கு ஆராதனை நினைக்கும் முகங்குப்புற விழுந்து கேட்டேன், வசனம் தியானிக்க ஆர்வன் மோசம் வந்து முகங்குப்புற விழுதாங்க, தப்பு செஞ்சிரு. நான் முகங்குப்புற விழுந்தேன். அப்போ ஆண்டவரால் நம்மளது சொல்வாரு, யார் வார்த்தையை பிடிச்சுக்கிடணும். அல்லேலூயா. நான் வந்து கோயிலிருந்து ஜெபிச்சுட்டு இருக்கேன், நாளைக்கு பரிசுத்த ஓய் நாள் ஆராதனை, நீங்க எப்படினாலும் அது ஒரு இருக்குமேன்னு சொன்னேன். நான் வசனம் தியானிச்சு கொண்டு இருக்கேன், ஆர்வன் மோசம் கீழ்ப்படியல, ஆண்டுகிட்ட முகங்குப்புற விழுந்து நான் இதே பள்ளிப்படத்தில் முகப்புற விழுந்தேன். ஆண்டவரே என்னையே மன்னிச்சிடும், எனக்கு கீழ்ப்படி கிருபையை தாரும். அல்லேலூயா. நான் எதற்காக சொல்ல, கீழ்ப்படிதல் முக்கியம். நாட்களை கீழ்ப்படிதல் தான் செய்தி. அல்லேலூயா. வார்த்தை அதில் யாக்கோபு விடுங்க, அதில் 4-7 அதிகாரத்தை படிக்கலாமே. 4 அதிகாரம் 7வது வசனம். யாக்கோபு 4 அதிகாரம் 7வது வசனம் எடுத்துட்டீங்களா? ஓடி போவான். அல்லேலூயா.
அப்போ யாருக்கு நம்ம ஏசப்பா நீங்க என்னை மறைத்து பேசுங்க ராஜா, மாம்சத்துல ஒரு வார்த்தை இல்லாம ஆவிலே நீங்க பேசுங்கப்பா. அதே பாருங்க, ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்து இருங்கள். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, என்கிட்ட பொண்ணு பொருள் பணம் ஆஸ்தி எல்லாம் நீங்க தாங்கனி அவர் கேட்கல, எனக்கு நீ கீழ்ப்படிந்து இருந்து, நீ என்னுடைய நேசகுமார், நீ யார் என் நேசகுமார்த்தி, நீ என்னுடைய மகள், நீ என்னுடைய மகன், நான் உருவாக்குன என் மகன், நான் உருவாக்குன என் மகள், நீ எனக்கு என்ன செய்யணும், கீழ்ப்படிந்து இருக்கணும்னு சொல்றாரு. ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்து, ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து இருக்கணும். அப்போ அப்படி கீழ்ப்படிந்து இருக்கச்சில பிசாசு ஏத்துனுங்கள், பிசாசுக்கு ஏத்தா நிற்கணும். அவன் நல்ல நினைச்சுவான், கொஞ்சம் பயந்தக்கிட்ட நம்மளை குதிரையாயிருவான். அல்லேலூயா, அல்லேலூயா. எங்க வீட்டில் நடந்த சம்பவம், அல்ல நீங்க நம்பல நம்ப முடியல. புது வருஷம் 1ஆம் தேதி நான் ஆலயத்துக்கு வரணும்னு மகா வீட்டில் பிறப்பிட்டு நிற்கிறா ரவினா. நான் பிறப்பிட்டு வந்து கதவை போட்டு நீ செருப்படுத்து எடுக்க போறேன், சர்ப்பம் கிடக்குது. அல்லேலூயா. என்னது சர்ப்பம் கிடக்குது, இவ்வளவு ஒரு தோண்டி தண்ணி இருக்கும். நான் என்ன அதை திறந்து பார்க்கல, அது பெய்யிருக்கும். அந்த நான் சொன்னேன் ஆண்டவர்கிட்ட, ஏசப்பா இது வந்து சாத்தான் வந்து என்னை செய்தான், என்னை குழப்பத்து கொண்டு வரான். இப்போ நான் பாம்புன்னு சொன்னா எத்தனை பேர் கூடி வருவாவ, இங்க தூதல் இருப்பாங்க, நீங்க அதை பார்த்துக்கிடுங்க. நீ சாக்கை போட்டு மூடுனேன், சாக்கு அது மேலே போட்டு கோயிலுக்கு வந்துட்டேன். அல்லேலூயா. நான் பார்க்க சாக்கு எடுத்து வாங்க, பாம்பே இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் அடிக்கல, கர்த்தர் துரத்தினார். அல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருக்கு கீழ்ப்படி எப்படின்னா நம்ம கரெக்டடாக இங்கே வந்தாகணும். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவருக்கு கீழ்ப்படியச்சில அவர் எல்லாம் செய்வார். நம்ம எதுக்காக நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு வெற்றியை காண நல்லா ஓடின மாதிரி இருக்கும், ஓடின மாதிரி இருக்கும், நம்மளுக்கு எனக்கு ஓட முடியாது. ஹல்லேலூயா. ஆசீர்வாதம் குறை மாதிரி இருக்கும். அது ஏன் நம்ம கீழ்ப்படியலை. அல்லேலூயா. அப்போ பிசாசுக்கு நம்ம ஏத்து நிற்கணுமா, ஆண்டவருக்கு என்ன செய்யணுமா, கீழ்ப்படியணுமா. அப்போ நம்ம அதை வந்து இந்த நாட்களில் ஆரோன் மோசையை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். எண்ணாகம் எடுங்க, எண்ணாகத்தில் 20ஆம் அதிகாரம் 2வது வசனம் வாசிக்கலாமே. எண்ணாகும், ஜனங்களுக்கு தண்ணீர் இல்லாதிருந்தது, அப்பொழுது அவர்கள் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக கூட்டம் கூடினார்கள். ஜனங்கள் மோசையோட வாக்குவாதம் பண்ணி, எங்கள் சகோதரர் கர்த்தருடைய சந்ததியில் மாண்டபோது நாங்களும் மாண்டு போயிருந்தால் நலமாயிருக்கும். சோதரம், ஜனங்களுக்கு தண்ணீர் இல்லாம இருந்தது, அப்பொழுது அவர்கள் மோசைக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக கூட்டம் கூடினார்கள். அல்லேலூயா. யாருக்கு விரோதமாக கூட்டம் கூடுறார்கள், ஆரோனுக்கும் மோசைக்கும். அல்லேலூயா. ஜனங்களுக்கு தண்ணீர் இல்லை. அது எப்பவுமே நம்ம வாசிக்கிறோம், இதில் எவ்வளவுதான் ஆரோன் மோசை மூலம் ஆண்டு செஞ்சாலும் மக்கள் முறுமுறுக்க தான் நம்ம வாசித்து இருக்கோம். அதே மாதிரி தான் இதுலயும் முறுமுறுக்கிறாங்க. அல்லேலூயா. ஜனங்களுக்கு தண்ணீர் இல்லாது இருந்தது, அப்பொழுது அவர்கள் மோசைக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக என்ன செஞ்சாங்க, கூட்டம் கூடுறாங்க. அல்லேலூயா. ஒரு வசனத்துல நம்ம வாசிக்க சில கிடப்பாருங்க, நம்ம ஆவியிலே அவர் சித்தத்தினுடைய ஓடுனா அந்த கூட்டம் என்ன செய்யும், அது கெட்டப்படும். நம்ம மாம்சத்துல கெட்டுனா ஒரு வசனுக்கு அது என்ன செஞ்சிடும், இடிஞ்சு உள்ள நீர் கடைசி காலத்தில் நிற்கும். அவரா அழைத்தபடியால் இந்த ஊழியம் என்ன செய்யுது, நிலை நிற்கிறது. மக்கள் கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போட்டபடியால், நான் மாத்திரம் இல்லை, அந்த நேரத்தில் அஸ்திபாரத்தை போட்டாச்சு. அஸ்திபாரம் போட்டவரை யாராலும் என்ன செய்ய முடியாது, உடைக்க முடியாது. அவர் போட்டதை அவர் பரலோகராஜ்யத்தில் இந்த கிராமத்தை கூட சேர்த்து என்ன செய்யணும், ஆகணும். அல்லேலூயா. அப்போ இந்த பாருங்க, இந்த வசனம் என்ன சொல்லுது, அல்லேலூயா, ஜனங்களுக்கு தண்ணீர் இல்லாம இருந்தது. அல்லேலூயா. அப்ப பாருங்க, அப்பொழுது அவர்கள் மோசைக்கு ஆரோனுக்கு விரோதமா என்ன செஞ்சாங்க, கூட்டம் கூடுறாங்க. அல்லேலூயா. அந்த 4வது வசனம் சொல்லுது, நாங்கள் எங்கள் மிருகங்களும் இங்கே சாகும்படி நீங்கள் கர்த்தருடைய சபையை இந்த வனாந்தரத்திலே கொண்டு வந்தது என்ன. அல்லேலூயா. நாங்க மாத்திரம் இல்ல, எங்க மிருகச்சிவன்கள். அல்லேலூயா. நான் மன்னிப்பு கேட்டேன் இதுக்கு ஆண்டவர்கிட்ட, ஏசப்பா நான் எங்கேயோ இருந்திருப்பேன், நான் இப்போ அதை விட்டுட்டேன், ஆனால் அதுக்கெல்லாம் மன்னிப்பு கேட்டேன் இந்த வசனத்தின் மூலம். அல்லேலூயா. முறுமுறுப்பேன். என்ன நோக்கத்தோடு என்னை கொண்டு வந்தீங்க, என்ன நோக்கத்தோடு கொண்டு வந்தீங்க. அல்லேலூயா. ஆத்துமாயிலேயே, ஆத்துமாயிலேயே நான் எங்கே அவ்வளோ எவ்வளோ ஆத்மா சம்பாத்தியம் பண்ணியிருக்கலாம். 2 சென்ட் நலன் தந்தியரே, நல்ல ஒரு டமனை தந்தியரே, உலர் சந்தி எப்படி செல்வாக்கு எவ்வளோ இதாக இருந்தேன், ஒரு இடத்துக்கு நான் போக முடியுதா, நீ ஆண்டோட எப்பவும் உதவி முறுவிருப்பேன், இப்போலாம் முறுவிருக்க மாட்டேன். அல்லேலூயா. அவர் சித்தம் எது அதுதான். அல்லேலூயா. பாருங்க, நாங்களும் எங்கள் மிருகங்களும் இங்கே சாகும்படி நீங்கள் கர்த்தருடைய சபையை இந்த வனாந்தரத்தில் கொண்டு வந்தது என்ன. அப்பொழுதும் முறுமுறுத்திருக்காங்க மக்கள், இப்போ நம்மளும் அதான் முறுமுறுக்கும். அப்படிதானே, வாக்குத்தத்தம் கொடுத்துட்டாரு. அப்ப எனக்கு ஏன் வாக்கு தரல, இப்போ உனக்கு ஒரு குழந்தை தருவேன்னு சொல்றாரு. அல்லேலூயா. ஆபிரகாமுக்கு எவ்வளவு நாள் கழிச்சு குழந்தை கொடுத்தாங்க, நம்ம என்ன செஞ்சிருந்தோம், இப்பமே இப்போ ஒரு குழந்தை கற்பத்தின் பரியில உருவாகுது. 10
10 மாசம் அது உருவாகினாதான் ஒரு குழந்தையை பெற்று நம்ம கையில பார்க்க முடியும். அந்த 10 மாசம் நம்மளுக்கு பொறுமையா இருக்க முடியாத அளவுக்கு தான் நம்ம ஓடிக்கொண்டு இருக்கோம். அல்லேலூயா. அவர் சொன்னதுக்கு முத பாட்டு என்ன சொன்னார்? நான் சொன்னதை செய்யாமளவா உன்னை கைவிடவே மாட்டேன். பெத்தேல் இது வானத்தின் வாசல், என் ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆமென். அப்ப பாருங்க, நம்ம முறுமுறுக்க கூடாதுன்னு நான் சொல்றேன். அல்லேலூயா. மோசே ஆரோனுக்கு விரோதமாக மக்கள் முறுமுறுத்தாங்க. நம்ம என்ன செய்யக்கூடாது? முறுமுறுக்க கூடாது. ஆண்டவர்கிட்ட என்ன செய்யக்கூடாது? முறுமுறுக்க கூடாது. அவர் சொன்னதை செய்ய அளவும் நம்மளை கைவிட மாட்டார். ஆமென். அவர் நம்மளுக்கு திட்டத்தை அவர் நிறைவேற்ற திட்டம் கைவிட மாட்டார். ஆமென். ஆனா ஒண்ணு, நான் அதிகமாக நான் செபிக்கிறது, நான் என்னுடையதை சொல்றேன். ஆண்டவரே, நான் இந்த புலகத்துல செபிக்கிறேன்ப்பா, இது பரலோக ராஜ்யத்தில் நான் கண்டுறணும். ஆண்டவரே, என்னுடைய செவம் இந்த புலகத்திலே பெயரக்கூடாதப்பா. சித்திலாத செவங்களை பண்ணி ஆண்டவரே நீர் ஆசீர்வதித்திருவீர், என் தலையை உயர்த்திருவீர். ஆனா அந்த பரலோக ராஜ்யத்துல நான் அந்த புலகத்துல எதெல்லாம் கேட்டுக்கிறேனோ அதெல்லாம் இந்த பரலோக ராஜ்யத்துல காண முடியுமா? என் அப்பா நீர் சந்தோஷப்படுவீரா? சகோதரி வாயில வச்சது ஏற்றுக்கொள்ளணும். உத்தமமான ஊழியக்காரி. நான் அந்த 40 நாள் அதே தான் கேட்டேன். நான் ஒரு உத்தமமான ஊழியக்காரி நீ கூப்பிடுவீரா? உலகம் என்னை எதுமா சொல்லட்டும்பா, என்னை ஒரு உண்மையுள்ள ஊழியக்காரியை நீ கூப்பிடுவீரா? அல்லேலூயா. எனக்கு வார்த்தை வச்சோன்னு எனக்கு இரக்கம் செய்வீராப்பா, எனக்கு இரக்கம் செய்வீரா? எல்லாமே அழிஞ்சு போறது. நித்திய நித்தியம் காலம் வாழ்தான் பரலோகனி ஒண்ணு இருக்குது. அந்த இடத்துல என்னுடைய மரணி ஒரு நாள் வரும்போது என்னை குறித்து சாட்சி கொடுக்க ஒரு ஆத்மாவையும் அந்த பரலோக ராஜ்யத்திலையும் எனக்கு அந்த இடத்துல ஆண்டவரை வெளிப்படணும். ஆண்டவரை எத்தனை பேர் கேட்குது உண்டு. நான் மட்டும் இல்லை, ஒவ்வொருத்தரும் இதை அடிப்பிடிக்கணும், ஒவ்வொருத்தரும் கடைப்பிடிக்கணும். அவர் வருகை சீக்கிரம், ரொம்ப ரொம்ப சீக்கிரம். அல்லேலூயா. பாருங்க 5வது வசனம் சொல்லுது, விதைப்பும் அத்திமரமும் திராட்சை செடியும் மாதள செடியும் குடிக்க தண்ணீரும் இல்லாத இந்த கெட்ட இடத்தில் எங்களை கொண்டு வரும்படி நீங்கள் எங்களை ஏத்திலிருந்து புறப்படினது என்ன? என்ன? அல்லேலூயா. உலகம் எங்க ஓடிக்கொண்டிருக்கு? ஊழியக்காரங்களை கேட்பாங்க என்ன என்ன. அப்ப அந்த நாட்களையும் இருந்திருக்கு, அதான் இப்பவும் நடக்குது. அல்லேலூயா. பாருங்க சொல்லுதாங்க, அத்திமரமும் திராட்சை செடியும் மாதள செடியும் குடிக்க தண்ணீரும் இல்லாத இந்த கெட்ட இடத்தில் எங்களை கொண்டு வரபடி நீங்கள் எங்களை எகிப்தில இருந்து, நாங்க அங்க நல்லா இருந்திருப்போம், எகிப்துல நாங்கள் நல்லா இருந்திருப்போம், திருப்பதியா இருந்திருப்போம். ஆனா மோசடி யாருன்ட்டு கேட்கறாங்க மக்கள், நீங்க ஏன் என்னைய கூட்டிட்டு வந்தீங்க? அல்லேலூயா. நான் சொல்லுதேன், இந்த வருஷம் 2025 1ஆம் தேதி சகோதரிட்ட சொல் வாக்குமா தான் பேசினேன். கர்த்தர் ஆசீர்வதித்தாரு. நம்பது எவ்வளவு நம்பல எனக்கு தெரியாது, நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா அப்படின்னு. அப்போ கொஞ்ச நாள் கழிச்ச உடனே சகோதரி நட்டி கேட்பாங்களா, நீங்க சொன்னீங்க ஏன் எனக்கு நிறைவேறல? கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா? கேட்பாங்கல்லவா? அல்லேலூயா, கேட்பாங்க. அப்ப சொன்னது மாத்திரம் இல்ல, நான் முடிவிருந்து செவிக்கணும். என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கப்படணும், என் பிள்ளைகள் உயரணும், என் பிள்ளைகளுக்கு ஒரு குறைவை இருக்கக்கூடாது, சன்னதிகள் குறை இருக்கக்கூடாது. நம்ம மரித்த மரபு நம்ம பிள்ளைகள் அம்பேமணி நின்றக்கூடாது. நம்ம சன்னதி எப்படி இருக்கணும்? நம்மளுடைய செவம் நம்ம சன்னதியை சுற்றி காட்டும். நம்முடைய செவம் அல்லேலூயா வருக தட்டம் கூட காட்ட முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லாரு என்னோட, நீ இந்த ஊழியம் பூட்டம்னு நினைக்கியோ, என் வருகையில எடுத்துக்கொள்ளப்படும், என் வருகையில எடுத்துக்கொள்ளப்படும். இதுக்கு விதைத்தவர்கள் காணப்படுவார்கள், இதுக்கு காத்தர்கள் காணப்படுவார்கள் அந்த பரலோக ராஜ்யத்துல. அல்லேலூயா. வானம் பூமியும் ஒளிந்து போனாலும் என் வார்த்தை மாறாது, என் வார்த்தை ஜீவன் உள்ளது, அது உயிர் உள்ளது. அல்லேலூயா. ஓசையோடு இருந்ததை போல் நான் உன்னோட இருக்கிறேன், நான் உன்னை விட்டு விலகுதில்லை, நான் உன்னை கைவிடுவதில்லை. சொன்னா சாட்சி கொண்டுகிட்டே இருக்கலாம். 3 பேருக்கு இந்த 40 நாட்கள போன் மூலம் அற்புதம், பெரிய பெரிய ஒரு அற்புதம் நடந்துச்சு. அல்லேலூயா. போன் மூலம் நான் செவிக்கல, 3 பேருக்குமே நான் செவிக்கல. நான் சொன்னேன் ஒவ்வொரு வார்த்தை தான், கர்த்தர் உன்னோட இருக்கிறாரா? ஆமா, அற்புதம் நடக்கும். 3 பேருக்கும் அற்புதம் நடந்துச்சு. அல்லேலூயா. நான் செவிக்கல, நான் செவிக்க மாட்டேன்னு சொன்னேன். அல்லேலூயா. வாயில சொல்லச்சிலே அது ஜீவன் வெளிப்படணும், அது நற்கிரியில் வெளிப்படணும். அல்லேலூயா. அது நறுமணை வீசணும். ஆமென் ஆண்டவரே. கர்த்தர், உங்களுக்கு ஏன் விசுவாசம் இல்ல? நான் சொன்னேன் அல்லேலூயா, அவர் சிறியவனை பிள்ளைகளை இறைச்சிதார் உயர்த்துகிறார், பாடலாக நம்ம பாடணும். அல்லேலூயா. அந்த விசுவாசம் செவிக்காம 3 குடும்பத்துக்கு அற்புதம் நடந்துச்சே. அப்ப இந்த இடத்துல ஏன் அற்புதம் நடக்க முடியாது? எனக்கு விசுவாசம் இருக்குது. ஆமென்,
6வது வசனம் சொல்கிறது, அப்பொழுது மோசேயும் ஆரோனும் சபையாரை விட்டு ஆசாரிப்பு கூடார வாசல் போய் முகங்குப்புற விழுந்தார்கள். இதுதான் நேத்து நான் முகங்குப்புற விழுந்தது, துக்க வீட்டுக்கு போயிட்டு வந்து. அல்லேலூயா. பாருங்க, வார்த்தை சொன்னோன்னா பயம் கொடுத்துச்சு. அல்லேலூயா. நம்மளுக்கு ஒரு பயம் வேணும், நம்மளுக்கு ஒரு கீழ்ப்படிதல் வேணும். அப்ப பாருங்க, அதுக்கு முந்தி ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லிச்சு, அந்த மக்கள் முறுமுறுத்தாங்க. அப்பொழுது மோசேயும் ஆரோனும் சபையாரை விட்டு, இப்ப நீங்க சபையார் மக்கள், உங்களை விட்டு தனியா போய் முறையிடுறாங்க. எப்படி முறையிடுறாங்க? ஆசாரிப்பு கூடார வாசலிலே போய் முகங்கொப்புற விழுந்தார்கள். கர்த்தருடைய மகிமை அவர்களுக்கு காணப்பட்டது. அல்லேலூயா. பாருங்க எப்படி காணப்படுது பாருங்க. அப்ப அவருடைய அந்த 8வது வசனம் சொல்லுது, நீ கோலை எடுத்துக்கொண்டு நீயும் உன் சகோதரன் ஆரோனும் சபையாரை கூடி வர செய்து அவர்கள் கண்களுக்கு முன்னே கண்மலையை பார்த்து பேசுங்கள். அப்பொழுது அது தண்ணீரிடத்தில் உள்ள தண்ணீரை கொடுக்கும். இப்படி நீ அவர்களுக்கு கண்மலையிலே இருந்து தண்ணீர் புறப்பட பண்ணி சபையாருக்கும் அவர்கள் மிருக ஜீவன்களுக்கும் குடிக்க கொடுப்பாயாக. அல்லேலூயா. இந்த வசனத்தை கவனமா பாசிங்க. இது தியானிக்கும் பொழுது நம்ம கீழ்ப்படிதல் வருது. நான் இதை தியானிக்கும் பொழுது எனக்கு கீழ்ப்படிதல் வந்துச்சு. அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்களும் செவித்து பாருங்க, உங்களுக்கு தூக்கம் வராது. எப்படி ஜீவித்து வரும்? 5 மணிக்கு கடம்பை செவம் வந்து பண்ணுதோம் தெரியுமா? அப்படி ஆண்டவரே நான் 1 மணி நேரம் தேசத்துக்கு பண்ணுதேன். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்படி இல்லை, அவருக்குள்ள இருந்தாதான் கிறிஸ்தவர்கள். அல்லேலூயா. கிறிஸ்தவர்கள் பேர் இருக்கலாம். அல்லேலூயா. கிறிஸ்தவர்களுக்கு ஸ்தோத்திரம் சிலுவையை போடலாம். அல்லேலூயா. அவருக்குள்ள இருக்கிறமே நம்ம தான் கிறிஸ்தவர்கள். அல்லேலூயா. அவரோட உறவு கொண்டாடி இருக்கிறமே உறவு, அதான் கிறிஸ்தவர்கள். அல்லேலூயா. நம்ம வசனத்தை வாசித்து ஒரு வாரத்துக்கு ஒரு நாள் பரிசுத்த ஓய்வு நாள் ஆராதனைக்கு போறோம், வீட்டுக்கு போறோம், அது இல்லை. கோபப்பட்டாலும் பரவாயில்ல, எனக்குள்ள ஆண்டு சிறந்த உங்களுக்கு சொல்லுதேன், அவரோட இருக்கிறது, அவரோட சஞ்சரிக்கிறது, அவரோட பேசுறது, அவருடைய தரிசனத்தில் நடக்கிறது, அவர் சத்தத்துக்கு இந்த வருஷம் கொடுத்த வாக்குத்தத்தின்படி சத்தத்துக்கு எடுக்கிறது, அதுதான் அல்லேலூயா ஆண்டவருடைய பிள்ளைகள். அதான் அடையாளம் காணப்படும், அதுதான் கற்கள் பதிக்கப்படும், அதான் சிவக்கிரடம் வரைக்கும், அதான் பரலோக ராஜ்யத்துல என் மகனே, என் மகளே, என் நேசகுமாரனே, என் நேசகுமாரத்தியே என்று அப்பா காத்திருக்க கூட்டம். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த வசனம் என்ன சொல்லுது? நீ கோலை எடுத்துக்கொண்டு நீயும் உன் சகோதரனாகிய ஆரோனும் சபையாரை கூடி வர செய்து மக்களை கூப்பிட்டு, அவர் ஆண்டவர் சொல்கிறாரு, ஆண்டவர் சொல்ல நீ கோலை தூக்க பண்ணிட்டாரு. அவர் தான் கோலை தூக்க சொல்றாரு. அப்போ கோலை எடுத்தாச்சு. அல்லேலூயா. கூடி வர செய்து அவர்கள் கண்களுக்கு முன்பாக, யாருக்கு? சபையார் கண்களுக்கு முன்னால. இப்பதான் பாருங்க, உங்க வீட்டுல இருக்க சிறைப்பு நான் மாறும் சொல்லுதேன். அவர் வார்த்தை கீழ்படித்தா இப்பமே விடுதலை, இப்பொழுதே மாறும், இப்பமே உங்க பாத்திரம் நிறையும். அவர் நினைச்சாரு, பணத்தை எனக்கு தானியா கேட்கிறார், நீ கீழ்படி. அல்லேலூயா. பாருங்க, கண்மலையை பார்த்து பேசுங்கள் சொல்லார் ஏசப்பா. கையில கோலை தூக்கப்பா நீ, ஆனா கண்மலையை பார்த்து நீ பேசு. அந்த மலை மேலே நீ என்னச்சு பேசுதான் ஆண்டவர் சொல்கிறார். அல்லேலூயா. இவருக்கு கோல் கைகளை கிடைச்ச உடனே என்ன முடியல, அவசரம் வருது. அல்லேலூயா. ஆரோன் மோசேக்கு என்ன செய்யுது? நம்மளுக்கு ஒரு தரிசனம் கண்ட அவசரம் வரும் தெரியுமா? அல்லேலூயா. தரிசனம் கண்ட யார்ட்டையா சொல்லிடணும். அல்லேலூயா. அது ரொம்ப முக்கியம். ஆண்டு இருக்கும், என்னையும் உச்சில அடிக்கதான் செய்வார் ஆண்டவர், ஆனால் அது நிற்க செய்யாது. அல்லேலூயா. அது நம்ம சுகம். அல்லேலூயா. பாருங்க, அது ஒரு அவசரம். கோலை தூக்க சொல்லிட்டாரு, கோலை கொண்டு அவர் அடிக்க சொல்லல. நீ பேசு, நீ என்ன செய்த மலையோட பேசு, என் ஜனங்களுக்கு தாகத்தை தீர்க்க நான் என்ன செய்வேன், தண்ணியை கொடுப்பேன்னு தான் சொல்கிறார். அந்த வசனம் அப்படித்தானே இருக்கிறது. அது தண்ணீரோடத்துல தண்ணீரை கொடுக்கும். இப்படி நீ அவர்களுக்கு கண்மலையிலிருந்து தண்ணீரை புறப்பட பண்ணி சபையாருக்கும் அவர்கள் மிருகங்களுக்கும் குடிக்க கொடுப்பாய். அல்லேலூயா. நீ மலையை பார்த்து பேசு, மிருகச்சீவனுக்கும் தண்ணி கிடைக்கும். நான் சொல்லுதேன், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிச்சான்னு சொல்லுதேன். அப்ப இந்த ஆசீர்வாதம் இறங்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த கரத்தை நீட்டச்சிலே அவர் சொன்ன மாதிரி சோதரம், அவருடைய கரம் ஒரு பலிபடத்துல ஒரு ஆசார் நிற்கும் பொழுது பாருங்க, ஒரு பயம் கொடுக்கும். அப்படித்தானே? பயம், ஒரு நடுக்கம் கொடுக்காம இல்ல நிற்க முடியாது. அப்போ இந்த கரம் வந்து யாருடைய கரம்? அல்லேலூயா. எவ்வளவு தூரம் ஆண்டுக்குள்ள இருந்தாலும் ஆசாரியனின் ஒன்று உண்டு. அப்போ அந்த ஆசாரியனுடைய கரத்தை நீட்டச்சில, எஸ்ஸப்பா என்னை சொன்னீர், என்னை ஆசீர்வதின்னு சொன்ன, அப்பமே அவ்வளவுதான். பெரிய கஷ்டம்லாம் இல்ல. ஆசீர்வாதம் ஒரு பலவீன நீங்கிறதுக்கு பெரிய இதெல்லாம் கிடையாது. உபாசம் போடணும், காத்திருக்கணும். அவர் பாவத்தை மன்னிக்கிற தேவன். அல்லேலூயா. பாருங்க, இந்த ஆரோன் மோசேக்கு வந்து பாருங்க, கையில கோலை கொடுத்த உடனே வாயினால பேசலங்க, கோலை நீட்டியாச்சு. அவர் சொன்னது கீழ்படியல. அல்லேலூயா. 9வது வசனம் சொல்லுது, அல்லேலூயா. அப்பொழுது மோசே தனக்கு கர்த்தர் கட்டளையிட்டபடியே கர்த்தருடைய சந்ததியின் கோலை எடுத்தான்.
10வது மோசையும் ஆரோனும் சபையாரை கண்மலைக்கு முன்பாக கூடி வர செய்தார்கள். அதெல்லாம் கரெக்டாக தான் செய்கிறாங்க. அப்பொழுது மோசே அவர்களை நோக்கி, கலக்கக்காரரே, இப்படி அங்கே போராட்டம் தான் நடந்து கொண்டு இருக்குது. அவர் கோபம், கலக்கக்காரரே, ஹல்லேலூயா, கேளுங்கள், உங்களுக்கு இந்த கண்மலையிலிருந்து நாங்கள் தண்ணீரை புறப்பட பண்ணுவோமோ என்று சொல்லி தன் கையில் இருக்க ஓங்கி கண்மலையின் கோலினால் 2 தரம் அடித்தான். உடனே தண்ணி ஏராளமாய் புறப்பட்டது. அப்ப பாருங்க, கையில கோலை கிடைச்ச உடனே, ஹல்லேலூயா, இப்பதான் நான் இருக்கேன் ஒரு 2024 ஆண்டவரே 40 நாள் பாஸ்டிங் எடுத்து, ஆண்டவரே புதிய வருஷத்துல எப்படியாவது நீர் அற்புதம் அடையாளம் செய்யணும் சொல்லி இருப்ப செவிப்போங்களாம். அப்ப செவித்தோன்னு ஆண்டு சொல்லியாரு, உன்னை கொண்டு பெரிய காரியம் சொல்லியிருப்பாரு. அதுக்கு பொறுமை இல்லாம டக்குனி கோலை நீட்டு நான் எப்படி இருக்க முடியும்? அல்லேலூயா, செய்ய எடுக்க முடியுமா? அப்ப நம்ம முகப்பருவப்படுத்தி என்ன செஞ்சணும்? ஒரு தரிசனம் எனக்கு இருக்கு, நீ துணிகரமா இறங்குனா அதை கேட்கணும். ஆண்டவரே, இந்த தரிசனம் எதற்காக கொடுத்தீர்? இந்த தரிசனம் ஏன் எனக்கு பிறந்திருக்கிறது? நீர் என்னோட பேசின வார்த்தை எது? எனக்கு அறிவை ஊட்டும், எனக்கு ஞானத்தை ஊட்டும். நான் அந்தபடி ஓடுனாதான் அந்த பரலோக ராஜ்யத்தில் எனக்கு என்ன செய்ய முடியும்? ஒரு கிஃப்ட் உண்டு. இந்த பூலகத்திலே என் சன்னதி ஆசீர்வதிக்கப்பட உண்டு. நம்ம கேட்போம் அல்லவா? கேட்காம யார் செய்ய முடியும்? அல்லேலூயா. கேட்கலனா தப்பு. அல்லேலூயா. அப்ப பாருங்க, மோசே ஆரோனுக்கு என்ன செஞ்சுட்டு கையில கோல் வந்துட்டு, அல்லேலூயா, அவர் பேசி கண்மலையிலிருந்து இந்த ஜனங்களுடைய தாகத்தை நான் தீர்ப்பேன், கண்மலையில் தண்ணீர் சொரக்கும், நீ பேசும் மலையை பார்த்து நீ சொல்லியிருக்கிறார். ஆனா கோல் கையில கிடைத்தோன்னே இவங்க 2 பேரும் என்ன செய்யறாங்க? அல்லேலூயா, தன் கையை ஓங்கி கண்மலையில் தண்ணீர் கோலினால் 2 தரம் அடித்தான். உடனே தண்ணீர் ஏராளமாய் புறப்பட்டது. சபையார் குடித்தார். அவர்களுக்கு தாகம் தீர்ந்துட்டு, அவர்களுக்கு சந்தோஷம். எப்படி தண்ணி வந்தா போதும் உங்களுக்கு. இப்போ நம்ம இருக்கோம், விசுவாசி நீங்க இருக்கீங்களே, அல்லேலூயா. நான் உங்களை சொல்லல, அல்லேலூயா, ஒரு ஆசீர்வாதம். அல்லேலூயா. உலகத்திலே மெயின் இப்போ ஆசீர்வாதம் தான் ஓடிக்கொண்டு இருக்கிறது. ஆசீர்வதியும் 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 ஆசீர்வதியும். அதான் நான் இயேசுவா ஒரே நாள் ஆசீர்வதியும், ஒரே நாள் ஆசீர்வதியும். ஓயாம என் பிள்ளைகள் உம்மோட தொந்தரவே பண்ணக்கூடாது. இந்த 1ஆம் தேதி ஆசீர்வதிருங்கப்பா, ஆசீர்வதிருங்கப்பா. அல்லேலூயா. இந்த வருடம் புள்ள உமக்காக எழும, உமக்காக. மணவாளன் இயேசு ராஜாவே, நான் காணவே வாஞ்சிக்கிறேன். என் மணவாளன் இயேசு ராஜாவே, நான் காணவே வாஞ்சிக்கிறேன். என் ஆசையெல்லாம் என் இயேசுதானே, அவர் பொன்முகந்தா நான் பார்க்கணுமே. என் ஆசையெல்லாம் என் இயேசுதானே, அவர் பொன்முகந்தா நான் பார்க்கணுமே. அல்லேலூயா. நான் உங்களுக்கு கேட்கிறேன் ஒரு கேள்வி. 1ஆம் தேதி உங்களை ஆசீர்வதித்துட்டாரு, உங்களுக்கு ஒரு திறந்த வாசலை வச்சுட்டாரு. இந்த புதுசா வந்திருக்கீங்க, உங்களுக்கு திறந்த வாசலை வச்சுட்டாரு, உங்களை ஆசீர்வதித்தாரு. இனிமே இயேசுவாக ஓடுவீங்களா? இந்த கிராமத்தை கொண்டு சேர்க்க முடியுமா? எத்தனை பேர் சொல்ல முடியும்? எனக்கு திறந்த வாசல் வச்சுட்டாரு, நான் ஜெபிப்பேன் ஆண்டவரே. இதை சுற்றி இருக்கிற கிராமங்களுக்கு நான் ஜெபிப்பேன் ஆண்டவரே. அண்ணோ தேசத்துக்கு ஜெபிக்கும் நல்லதான். நம்ம ஊரை கொண்டு பரலோகம் சேர்க்க முடியல, நம்ம குடும்பத்தை கொண்டு பரலோகம் சேர்க்க முடியல, இந்த கிராமங்களை கொண்டு சேர்க்க முடியல. எத்தனை பேர் ஒப்பு கொடுக்க முடியும்? ஆண்டவரே, இந்த ஊருக்காக நான் ஜெபிப்பேன் ஆண்டவரே, பரலோகம் போனோம் ஆண்டவரே. இந்த கிராமங்களுக்கு நான் ஜெபிப்பேன் ஆண்டவரே. ஆண்டவரே, பரலோகம் போனோம் ஆண்டவரே. எனக்கு ஒரு திறந்த வாசலை வச்சுட்டீரப்பா, நான் உமக்கு நன்றி செலுத்தேன் ஆண்டவரே. விசுவாசம் ஒருதிலே நம்ம விசுவாசிக்கும் பொழுது, ஆமென். பாருங்க, தன் கையை ஓங்கி கண்மலையில் கோலினால் 2 தரம் அடித்தான். உடனே தண்ணீர் ஏராளமாய் புறப்பட்டது. அப்படிப்பட்ட ஆசீர்வாதம் உங்களுக்கு இந்த நாட்கள, அல்லேலூயா, கரத்தை நீட்டச்சிலே கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்க மேல் இறங்க போகிறது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. உங்க பாத்திரம் நிரம்ப போகிறது. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். அந்த 11வது வசனம் சொல்லுது, அல்லேலூயா. 12வது வசனம் சொல்லுது, பின்பு கர்த்தர் மோசேயும் ஆரோனையும் நோக்கி, இஸ்ரவேல் புத்திர கண்களுக்கு முன்பாக என்னை பரிசுத்தம் பண்ணும்படி நீங்கள் என் விசுவாசியம் போனபடியால் இந்த சபையாருக்கு நான் கொடுத்த தேசத்துக்குள் நீங்கள் அவர்களை கொண்டு போவதில்லை. பாருங்க, சபை எப்படி சுட்டி காட்டுதாங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கோலை கொடுத்தாங்க, கண்மலை மேல கோலை கையில கொடுத்தாச்சு, கோலை தூக்க பாணியாச்சு, தூக்கியாச்சு. தூக்கு நம்ம கையில கோல் இருக்கச்சில தான் இந்த மலையை பார்த்து நீ பேசப்பா, தண்ணி என் ஜனங்களுக்கு கொடுப்பேன்னு சொன்னாங்க. அப்படிதானே? அப்ப அவங்க கீழ்ப்படியிலன்னா என்ன செய்ய முடியல. இதுல என்ன சொல்றாங்க ஏசப்பா? 12வது வசனத்துல, நீங்கள் என்னை விசுவாசிக்காம போனபடியால் நீங்க என்ன செய்ய முடியாது, கானானுக்குள்ள நுழைய முடியல. ஹல்லேலூயா. யார் நுழைஞ்சா? காலேப்பும் யோசுவாவும். அப்படிதானே? இவங்க நுழைஞ்சாவங்களா? நுழையில. யார் நுழையில? கீழ்ப்படியல.
அப்போ நம்ம கீழ்ப்படிந்தா நம்ம சன்னதி ஆசீர்வதிக்கப்படும். நம்ம கீழ்ப்படிந்தா நான் ஆசீர்வதிக்க முடியும். அல்லேலூயா. எனக்கு பக்கம் இப்போ ஒரு விசுவாசம் எனக்கு ஆண்டவர் கொடுத்துருக்காரு. உண்மையிலே புதிய வருஷத்துல ஆண்டவரே நான் ஜெபித்தேன். எப்பவுமே எனக்கு அப்பாவுக்கு நான் நல்ல தகப்பனே, அந்த பாட்டை தான் நான் படித்தேன். அல்லேலூயா. தகப்பனே, நல்ல தகப்பனே, நீ ஒரு ரூபா கூடாதுக்கு நான் போடாதளவுக்கு என் அன்பு மக்கள் மூலம் கர்த்தர் ஒன்றுனா சந்திச்சார். கர்த்தர் ஒவ்வொரு குடும்பத்தையும் அவர் ஆசீர்வதிப்பார் நிச்சயமாகவே. ஒரு ரூபா லைட்டுக்காது, அல்லேலூயா, எதுக்குமே நான் ஒத்து ரூபா கொடுக்கல. அல்லேலூயா. கர்த்தர் அவனமா உயர்த்தினார், உங்களையும் ஆசீர்வதிப்பார். பாருங்க, பின்பு கர்த்தர் மோசே ஆரோனை நோக்கி இஸ்ரேல் புத்திரன் கண்களுக்கு முன்பாக, அந்த ஜனங்கள் கண்களுக்கு முன்பாக முகங்குப்புற விழுந்து அவங்க மன்னிப்பு கேட்டிருப்பாங்களா? கேட்டிருக்க மாட்டாங்களா? நிச்சயமா கேட்டிருப்பாங்க. பரிசுத்தம் எடுத்துங்க. அல்லேலூயா. பரிசுத்தம் பண்ணபடி அல்ல கண்களுக்கு முன்பாக, இஸ்ரேல் புத்திரின் கண்களுக்கு முன்பாக என்னை பரிசுத்தம் பண்ணபடி நீங்கள் என்னை விசுவாசம் போனபடினால் இந்த சபையாருக்கு நான் கொடுத்த தேசத்துக்குள் நீங்கள் அவர்களை கொண்டு போவதில்லை, கானானுக்குள்ளே நுழைவதில்லை. அல்லேலூயா. நம்ம நீங்களும் நானும் அப்படி இருக்கக்கூடாது. நாட்கள் இருக்குது, செவி கொடுக்கணும். கர்த்தர் நம்முடைய ஆசீர்வதிப்ப. எபேசியர் 4:26 எடுங்க. சோதரம். எபேசியர் அல்லேலூயா 4:26 நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதீர்கள். சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்பாக உங்கள் எரிச்சல் தனியே கிடவது. அல்லேலூயா. அப்போ நான் தியானிக்க சொல்ல சொன்னேன், ஒரு ஆத்மா கோபம் உண்டு. இந்த ஆத்மா செய்தி கட்சியில் இதில் ரொம்ப மேந்திரக்கூடாதே, கோபம் வராதுன்னு நினைச்சேன். அப்படி நினைச்சேன். அல்லேலூயா. கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதீர்கள். கோபம் கூட கொள்ளலாமா, ஆனா பாவம் செய்யக்கூடாதான். அல்லேலூயா. அதுக்காக கோபப்படக்கூடாது, அது தணிஞ்சிடணும். அல்லேலூயா. நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதீர்கள். சூரியன் அஸ்மிக்கு முன்னே உங்கள் எரிச்சல் தணிக்க கிடவுது. அப்போ நம்ம என்ன செய்யக்கூடாது? பாவம் செய்யக்கூடாது. அதே 1 கொரிந்தியர் 10:4 எடுங்க. 1 கொரிந்தியர் 10:4 சீக்கிரம் முடிச்சிடலாம். எல்லாம் ஒரே ஞான பானத்தை குடித்தார்கள். எப்படினில் அவர்களோட சென்ற ஞான கண்மலின் தண்ணீரே குடித்தார்கள். அந்த கண்மலை யாரு? கிறிஸ்துவே. அப்ப அந்த கண்மலை யாரு? அல்லேலூயா. தண்ணீர் குடித்தோம், அந்த கண்மலை யாரு? ஏசப்பா. அல்லேலூயா. அப்போ அவரை நம்ம சிலுவையில் என்ன செய்யக்கூடாது? அடிக்கக்கூடாது. நம்ம அவரை என்ன செய்யக்கூடாது? அடிக்கக்கூடாது. அடித்துட்டு நம்ம இந்த நாட்களை, பழைய நாட்களை புதிய வருஷம் நுழையும் முந்தி எவ்வளோ நேரம் பாவத்தில் இருந்து ஆண்டவரே நீ செபித்து தான் அந்த 1ஆம் தேதி போனோடனே மீண்டும் அந்த 1ஆம் தேதிக்குள்ளே என்ன செய்யக்கூடாது? அந்த வசனம் சொல்லி எல்லாரும் ஒரே ஞான பரத்தை குடித்தார்கள். எப்படின்னு அவர்களோட கூட சென்ற ஞான கண்மலில் தண்ணீரை குடித்தார்கள். அந்த கண்மலை யாரு? கிறிஸ்துவே. அப்போ அவரை நம்ம என்ன செய்யக்கூடாது? அடித்து கொண்டு இருக்கிறோம். நம்ம அடிக்கக்கூடாதுன்னு வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. பாருங்க, அதே வசனத்துல எண்ணாக நடுங்க. 22:9 படிங்க. 22:9. தேவன் பிலேயாமிடத்தில் வந்து உன்னிடத்தில் இருக்கிற இந்த மனிதர் யார் என்றார். பிலேயாம் தேவனை நோக்கி, சிப்போரின் குமாரனாகிய பாலாக் என்னும் மோபாவின் ராஜா அவர்களை என்னிடத்துக்கு அனுப்பி, பூமியின் விசாலத்தை மூடுகிற ஒரு ஜனக்கூட்டம் எகிப்திலிருந்து வந்திருக்கிறது. ஆகையால் நீ வந்து எனக்காக அவர்களை சபிக்க வேண்டும். அப்பொழுது நான் அவர்களோட யுத்தம் பண்ணி ஒருவேளை அவர்களை துரத்தி விடலாம் என்று சொல்ல சொன்னான். ஹல்லேலூயா. தேவன் பிலேயாமிடத்தில் வந்து உன்னிடத்திலே இருந்து இந்த மனிதர் யார்? அவர் கேட்கிறார், இந்த மனிதர் யார்? அல்லேலூயா. சோதரம் 11வது வசனம் சொல்லுது, 10வது வசனம் சொல்லுது, பிலேம் தேவனை நோக்கி, சிப்பின் குமரனாகிய பாலாக் என்னும் மோவாவின் ராஜா அவர்களை என்னிடத்திற்கு அனுப்பி பூமியின் விசாலத்தை மூடுகிற ஒரு ஜனக்கூட்டம் ஏத்திலிருந்து வந்திருக்கிறது. ஆகையால் நீர் வந்து எனக்காக அவர்களை சபிக்க வேண்டும். அப்பொழுது நான் அவர்களோட யுத்தம் பண்ணின ஒருவேளை அவர்களை துரத்தி விடலாம் என்று சொல்ல சொன்னான். அல்லேலூயா. அப்போ இதுலேயும் பாருங்க, நம்ம யாரை பார்க்குறோம்? பிலேம் என்ன சோதரம். அல்லேலூயா. பிலேம் கீழ்ப்படியலை. அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம மோசை ஆரோனும் என்ன செய்யலை? கீழ்ப்படியலை. அல்லேலூயா. அப்போ பாருங்க, பிலேயமும் அவனும் என்ன செய்யல? கீழ்ப்படியல. தேவனை நோக்கி அல்லேலூயா சோதரம். அதற்கு தேவன் பிலேமியை நோக்கி, நீ அவர்களோட போக வேண்டாம், அந்த ஜனங்களே சபிக்க வேண்டாம். அவர் சொல்றாரு, பிலேமியை நோக்கி நீ அவர்களோட போகவும் வேண்டாம், அந்த ஜனங்களே நீ என்ன செய்ய வேண்டாம்? சபிக்க வேண்டாம். அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நீங்க யாரு? ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. நம்மளுடைய விசுவாசம், நான் யாரு? ஆசீர்வதிக்கப்பட்டவள். அல்லேலூயா. நீங்க யாரு? அவருடைய பிள்ளைகள். ஆமென். நான் யாரு? அவருடைய பிள்ளைகள். நான் உங்களுக்கு ஒரு ஆவிக்குரிய
ஆவிக்குரிய தாய், நீங்க என் செல்ல பிள்ளைகள். என் செல்ல பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்காம இருப்பாரோ? அவர் ஆசீர்வதிப்பார். ஆமென், அல்லேலூயா. பாருங்க, அந்த 13வது வசனத்தை பார்த்தோம்னா, பிலேம் காலமே எழுந்து பாலாகின் பிறப்புகளை நோக்கி, நீங்கள் உங்கள் தேசத்துக்கு போய்விடுங்கள், நான் உங்களோட கூட வருவது கர்த்தர் எனக்கு உத்தரவு கொடுக்கல. எனக்கு கர்த்தர் உத்தரவு கொடுக்கல, நான் இன்னும் சொல்லியாச்சு, ஃபர்ஸ்ட்ல கீழ்ப்படிஞ்சாச்சு. நம்ம சொல்லுவோம்ல, அல்லேலூயா. உடனே என்ன செய்வோம்? ஆண்டு சொன்ன மாதிரி ஒரு நாள் 1 மணி நேரம் ஜெபம் பண்ணுவோம். அல்லேலூயா. கர்த்தர் ஒரு நாளைக்கு 12 சீசோடு சொன்னாரு, நீங்க 1 மணி நேரமாவது விழித்திருக்க கூடாதானே. அந்த 1 மணி நேரம் அப்போ வளரணுமா வளரண்டாமா? அவரு சொன்னாரு, நீ அந்த 1 மணி நேரம் ஜெபமா. அல்லேலூயா. நீங்க அதுக்கு பண்ணது மாதிரி அதுக்கிட்ட தெரிஞ்ச மாதிரி இல்லை. 1 மணி நேரம் கையை வசத்துக்கு பார்ப்போம். 1 மணி நேரம் ஜெத்தனை வச்சா நீ. அல்லேலியா. உயர்த்த மாட்டீங்க. அல்லையா. சாத்தான் தொட்டோனே நம்மளை இருக்க ஆண்டவர் பெரியவர். அல்லேலியா. சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்க நம்மளுக்கு அதிகாரம் கொடுத்துருக்காரு. ஆமென், அல்லேலூயா. 1 மணி நேரம் காணாதுங்க. அல்லேலூயா. நம்ம இச்சவம் அசைக்கணும். அல்லேலூயா. முத நம்ம வீட்டுக்குள்ள அசைக்கணும், நம்மளுக்குள்ள அசைக்கணும், நம்ம சபையில அசைக்கணும், நம்ம வடிவாழ்புறத்துக்குள்ள அசைக்கணும், இந்த கிராமத்துல அசைக்கணும். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு ஜெபமாக மாறணும். ஆமென். பாருங்க, அல்லேலூயா. அவன் கீழ்ப்படுகிறான். முத பிள்ளையம் நினைச்சுதான் கீழ்ப்படிதான். நான் வரலப்பா, கர்த்தர் எனக்கு உத்தரவு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. 13வது வசனம் சொல்லுது, 18வது வசனம் சொல்லுது, 18ல படிங்க. பாலாகின் ஊழியக்காரருக்கு பிரதியுத்தரமாக, பாலாக் எனக்கு தன் வீடு நிறைய வெள்ளியையும் பொன்னையும் தந்தாலும், சிறிய காரியமானாலும் பெரிய காரியமானாலும் செய்யும் பொருட்டு என் தேவனாகிய கர்த்தரின் கட்டளையை நான் மீறக்கூடாது. அப்படித்தான் சொல்லுதாரு. நான் மீறினாரா மீறலையா? மீறியாச்சு. அப்போ நம்ம எப்படி இருக்கிறோம்? நம்ம ஆரோன் மோசி போல நம்ம என்ன செய்யணும்? அல்லே மோசி பாருங்க, உத்தமே, என் தாசனாகி மோசே, முகமுகமா பேசின மோசே. அல்லேலூயா. ஆனாலும் அவர் கோல் கையில கிடைச்சவன என்ன செஞ்சிட்டாரு? அல்லேலூயா. நம்மளுக்கு அபிஷேகம் வித்தியாசம் இருக்கும். ஆனால் அந்த வித்தியாசத்தை எப்படி பயன்படுத்த, எப்படி பண்படுத்த? அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் இதுல மகிமைப்படுதா? எனக்குள் கொடுத்த அபிஷேகம் வித்தியாசம், எனக்கு கொடுத்த வரங்கள் வித்தியாசம், எனக்கு கொடுத்த தரிசனம் வித்தியாசம். ஆனா நான் எதுக்காக அதை பயன்படுத்துறேன்? எதுக்காக நான் விதைக்கிறேன்? இந்த விதை பரலோக ராஜ்யத்துல மகிமைப்படுமா? இந்த பூலோகத்துல அது மகிமைப்படுகிறதா? அல்லேலூயா. பிள்ளைங்க கொடுத்தது நல்லதுதான். ஆனா ஃபர்ஸ்ட்ல சொல்றாரு, நான் கரெக்டா தான் சொல்லிதாரு. அதுக்கு அடுத்தால என்ன செய்தாரு? கீழ்ப்படியல. அல்லேலூயா. 19 எடுத்து பார்த்தா பாருங்க, ஆயிலும் கர்த்தர் இனிமேல் எனக்கு என்ன சொல்வார் என்பதே நான் அறியும்படிக்கு நீங்களும் இந்த ராத்திரில இங்க அந்த கூட்டத்தோட பேசுறாங்க. இனி நீங்க தங்கிருங்க. மோதியும் அந்த கூட்டம் வந்துச்சு. அல்ல குறி சொல்லுது ஆவி போலதான். நான் கேட்டு அல்லேலூயா சொல்லுது என்னாரு. அல்ல பழையபடி என்ன சொல்றாரு? என் ஆண்டவருடைய வார்த்தை கீழ்ப்படி, வெள்ளியும் பொண்ணும் எனக்கு தந்தாலும், பணமும் ஆஸ்தி எனக்கு தந்தாலும், நான் ஆண்டவருடைய வார்த்தையை நான் என்ன செய்ய மாட்டேன், நான் மீற மாட்டேன்னு சொல்கிறாரு. மாதிய மீறுதாரா மீறலையா? நீங்களும் நானும் அப்படி இருக்கக்கூடாது. அவருடைய வார்த்தை கீழ்ப்படியுச்சுல. இன்று ஒரு அற்புதம். அல்லேலூயா. இன்றே ஒரு அற்புதம். ஆமென், அல்லேலூயா. ஆயிலும் கர்த்தர் இனிமேல் எனக்கு என்ன சொல்வாருன்னு நம்ம சொல்லக்கூடாது. ஒரு நேரம் கொடுத்தா அவர் கொடுத்ததுதான். அவர் சொன்னதான். உன்னை ஆசீர்வதிப்பேன் ஆசீர்வதிப்பேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன் பெருமைப்படுத்துவேன், உன்னை உயர்த்துவேனா உயர்த்துவேன். அவர் வாக்கு மாற மனுஷன் இல்ல, பொய் சொல்ல புத்திரன் இல்ல. அவர் சொல்லியும் செய்யாம இருப்பாரோ? அவர் மாற மாட்டார். அல்லேலூயா. அவர் மாறல, பிலேம் மாறினாங்க. அல்லேலூயா. பாருங்க, இரவிலே தேவன் பிலேம் இடத்துல அந்த மனிதர் உனக்கு கூப்பிட்ட வந்திருந்தால் நீ எழுந்து அவரோட கூட போ, ஆனாலும் நான் உனக்கு சொல்லும் வார்த்தை இப்படி மாத்திரம் செய்ய வேண்டும். நீ வேணா கூட போ, ஆனா நான் சொல்ற வார்த்தை மட்டும் தான் நீ செய்யணும். நீ அவர்களை என்ன செய்ய முடியாது? உன் சித்தத்தின்படி ஒன்னும் செய்ய முடியாது. நான் இல்ல நிற்கேன். என் சித்தத்தின்படி உங்களை செய்ய முடியுமா? என் விருப்பத்தின்படி உங்களை செய்ய முடியுமா? என் நினைவுபடி உங்களை செய்ய முடியுமா? கர்த்தருடைய சித்தம் எது? கர்த்தருடைய அழைப்பு எது? கர்த்தருடைய திட்டம் எது? அவருடைய நினைவு எது? அதுபடி ஓடினாதான் அந்த பரலோக ராஜ்யத்தில் நம்மளுக்கு ஒரு இடம் உண்டு. அல்லேலூயா. பூலகத்துல எல்லாம் நம்மளுக்கு கிடைக்கும். அல்லேலூயா. சோதனை 22வது வசனம் வெளிப்பாட்டுல ஒண்ணு பாருங்க, 1:3 சொல்லுது, அவருடைய வசனம் என்ன செய்யாதான்? அல்லேலூயா. அவருடைய வசனத்தை நம்ம கை கொள்ளணும். ஒவ்வொரு வசனத்தையும் நம்ம என்ன செய்யணும்? இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவதும் இதுல எழுதிருக்களை கை கொள்ளுகளும் பாக்கியவான்கள். அப்ப நம்ம மோசே ஆரோனை குறித்து பார்த்தோம், பிலேமை குறித்து பார்த்தோம். அல்லேலூயா. ஆண்டவருக்கு கீழ்ப்படிதனை பார்த்தோம். அல்லேலூயா.
கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட சோதரம். எப்படின்னா இந்த நாட்களை நான் ஒரு முடிவு பண்ணேன். அல்லேலூயா, 11 மணிக்குள்ளே முடிக்கணும். முன்னக்கூட்டி முடித்தாலும் வரல. என் மகா எப்பவும் சொல்வா, சகோதரி பூதியும் சொல்வா, நீங்கள் சொல்லுவியம்மா ராசே பாஸ்டர் தான் நான் பிள்ளை, நீங்கள் அவர் சொன்ன மாதிரி தான் நான் அவர் சொன்ன மாதிரி நான் செபிப்பின்னு சொல்லுவீங்களே. அந்த ஐயா எவ்வளோ கடைப்பிடிச்சாங்க, கரெக்டாக முடிப்பாங்க செபத்தை. என் மகா வீட்டு போன சொல்லுவேன், நீங்கள் முடிக்கலா, நீங்கள் அவங்களை பற்றி உச்சரிக்க கூடாதும்பா. அல்லேலூயா, நீங்கள் உச்சரிக்க கூடாது. நீங்கள் வார்த்தை செவம் கரெக்டாக டக்குன்னு அடிப்பாங்க பலிபடத்தில் வேற ஊழியக்காரங்க வந்தா. அல்லேலூயா. அப்போ பாருங்க, நான் என் பழைய வருஷத்துலேயே ஒப்பு கொடுத்தேன். புது வருஷத்தில் இங்கே வந்து நிற்க சகோதரி சொல்லியாச்சு, நீங்கள் கரெக்டாக முடிக்க முடியுங்க, ராசி தாத்தா மாதிரி முடிக்கவே முடியுங்க, சொல்லது செய்ய முடியுங்க. அல்லேலூயா, கரெக்டாக முடிச்சாச்சு. அல்லேலூயா, ஒவ்வொரு வாரம் முடிக்கணும். ஆமேன். வாரம் மாத்திரம் இல்லை. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அல்லேலூயா. நீங்க நினைக்கலாம் கைவிடப்பட்ட நிலைமையில இருக்கலாம். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, நான் உன்னை கைவிட மாட்டேன், நான் உன்னை கைவிட மாட்டேன். மகனே, நான் உன்னை கைவிட மாட்டேன். மகனே, நான் உன்னை கைவிட மாட்டேன். உன் கரம். அல்லேலூயா. நீ விசுவாசி என்ற கேடகத்தை பிடித்தான், இன்று முதல் அந்த அதிசயத்தை காண்பாய். நாளைக்கு இல்லை, இன்று முதல், இன்று முதல். ஹல்லேலூயா. ஆமென் ஆண்டவரே. நன்றி இயேசுப்பா. யாக்கோவின் தேவன் என் தேவன், எனக்கென்ற அவரே என்னாலும் நடத்துவாரே. சொல்லுமா, யாக்கோவின் தேவன் என் தேவன், எனக்கென்று குறையில்லையே, என்னாலும் நடத்துவாரே. கவலை இல்லாமே ஏதும் இல்லை என்ற கவலை இல்லை. ஓ துணையாளர் என்னை விட்டு விலக. விசுவாசாமே, கவலைப்படக்கூடாது இனி. ஆமென். அவர் மேல பாரத்தை வச்சுட்டு போனோம். ஆமென். ஆன்லைனில் வந்தவனமா போக கூடாது. ஆமென். ஏதும் இல்லை என்ற கவலை இல்லை. ஓ துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. சொன்னதை செய்திடும் தகப்பனவர், சொன்னதை செய்திடும் தகப்பனவர். நம்புவேன் இறுதி வரை, நான் நம்புவேன் இறுதி வரை. சொல்லுங்க, யாக்கோ வெறுங்கையா போன யாக்கோபு இந்த நாட்களையும் அவிசுவாசப்படுத்தீங்களா? நான் வெறுங்கையா வந்திருக்கிறேன். இந்த நாட்களை நீங்க பண்ணத பொருத்தனைகள் அடுத்தவர் செய்தே நாட்களில் நீங்களும் கனி கொடுத்து ஆகாரம் படுத்த ஒவ்வொரு குடும்பத்தை எழுப்ப போகிறார். ஆமென். யாக்கோவின் தேவன் என் தேவன், எனக்கென்று துணையவரே, என்னாலும் நடத்துவாரே. என் ஓட்டத்தில் நான் தனிமை இல்லை, ஓ நேசித்தவர் என்னை வெறுக்க. சொல்லுமா, ஓ என் ஓட்டத்தில் நான் ஓ நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை. தகப்பன் வீட்டில் கொண்டு எத்தனை பேர் நம்புதீங்க? ஆமென். அழித்து போற உலகம் நித்திய நித்தியமா காலம் வாழ்ந்த அந்த பரலோக ராஜ்யத்தில் கற்கள் பதிக்க வேண்டுமே, கிரீடம் வேணுமே. ஓ தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார் என்னை, தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார். ஓ நம்புவேன் இறுதி வரை, நான் நம்புவேன் இறுதி. நம்புகமா, நான் நம்புவேன் இறுதி வரை, நான் நம்புவேன் இறுதி வரை. ஓ யாக்கோவின் தேவன் என் தேவன், எனக்கென்று துணையவரே. என்னாலும் என் பிள்ளைகளை நடத்தும் ஆண்டவரே, என்னால் என் பிள்ளைகளை நடத்தும் ஆண்டவரே. கரம் பிடித்திருக்கிறார் அப்பா, கண்மலை மேல் நிறுத்தும் ஐயா. நீர் ஆசீர்வதிங்கப்பா. உங்க ஆசிரத்தோட மக்கள் கடந்து போகட்டும். அப்படியே கல்வாரியத்துல பானமனும் 11 மணிக்குள்ள முடித்து ஆகாரம் கொடுத்து அனுப்பிவிடும். சோத்திரம் ஆண்டவரே, உமக்கு நன்றி ராஜா. அப்படியே கலருங்க. ஹல்லேலூயா. பெய்யாதங்க இருங்க, 11 மணிக்கு முடிந்துரும். ஹல்லேலூயா. இயேசுவே என் தெய்வமே, என் மேல் மானாயிரங்கோ. இயேசுவே என் தெய்வமே,
ஸ்தோத்திரம். கல்வாரி ரத்தத்தில் பானம் பண்ணும் பொழுது நினைவு கூறி போன மாதம் நான் சொன்னேன், கடைப்பிடித்தீர்களா? ஒரு நேரம் ஆகாரம் உபவாசம் போட்டு சனிக்கிழமை செவித்து வாங்கன்னு சொன்னேன். எத்தனை பேர் அதை கடைப்பிடித்து வந்தீங்களே எனக்கு தெரியாது. கர்த்தர் மகிமைப்படுங்க, கர்த்தர் மகிமைப்படுங்க, கர்த்தர் மகிமைப்படுங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரே, நீங்கள் இதில் மகிமைப்படுங்கப்பா, நீங்கள் இதில் மகிமைப்படுங்கப்பா. ஆமேன் ராஜா. ராஜா உம் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. ராஜா உம் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். ஆஹா பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை நான் அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே. துதியினிலே வாழ்பவரே, துதியினிலே வாழ்பவரே, துணையாளரே என் மணவாளரே, ஓ துணையாளரே என் மணவாளரே. பிரசன்னா அலங்கரிங்க தகப்பனே, துதியினை வாசமடைகிறவரே, என் மணவாளனே, மணவாட்டிகளை அலங்கரிங்கப்பா, மணவாட்டிகளை கற்கள் வதிக்கப்படட்டும், மணவாட்டிகளை அலங்கரிங்கப்பா. மொத்தமிட்டு அனுப்புங்க தகப்பனே, கரத்தை வச்சு அனுப்புங்க தகப்பனே, உங்களுடைய கரத்தை வைங்க ராஜா. என் மணவாளனே, மணவாட்டி சபையில என் கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட ஒவ்வொரு சிரசின் மேலையும் என் தேவனுடைய கரத்தை வைங்க. ஒவ்வொரு சிரசின் மேலையும் தடைகளை உடைக்கிறவரா இறங்க, துகத்தடி கட்டுகளை முறியடிக்கிறவரா, சர்ப்பங்களை தேங்களையும் ஓ பிசாசுக்கு ஏத்து நெல்லுங்கடியரே, ஓ ராஜா வல்லமை வரங்கள் கிரியை செய்வதாக ஏத்து நிற்கத்தக்க கர்த்தருடைய நாமம் உயரட்டப்பா. கர்த்தர் முன்னே போங்க, வழிகளை சேவையாக்க, கோணலை சேவையாக்குங்க, ஆசீர்வாத ஊற்றி திறந்து கொடுத்து ஆசீர்வதிங்கப்பா. சாபங்கள் பாவங்கள் தரித்திரங்கள் அவமானங்கள் இந்தைகள் எல்லாம் உங்க ரத்தத்தினால பானமன் அன்பு பிள்ளைகளுக்கு எல்லாம் நீங்க சுமந்து கொண்டீங்க, எல்லாம் நீங்க சுமந்துட்டீங்கப்பா. ஆமேன் ராஜா. ஆகாரம் புசித்து திருப்தியா கடந்து போகட்டும் ஆண்டவரே. இந்த முதல் வாரம் பிள்ளைகளுக்கு வச்சிருக்க ஆகாரத்துக்காக நன்றி. மனப்பூர்வமா திருப்தியா கடந்து போட்டு ஓ ராஜா, ஒவ்வொரு வீட்டிலையும் குறைவு இருக்க கூடாதப்பா, நிறைவாக்கிருங்க தகப்பனே, நிறைவாக்கிருங்கப்பா. கடன் இல்லாம பிள்ளைகளை ஆராதிக்க இறக்கம் செய்யுங்க தகப்பனே, இறக்கம் செய்யுங்கப்பா. கடன் இல்லாம ஆராதிக்க நீங்க நினைத்தருளுங்க ஆண்டவரே, கடன் இல்லாம ஆராதிக்க நீங்க நினைத்தருளும் ஆண்டவரே, பலவீனம் இல்லாம ஆராதிக்க நீங்க நினைத்தருளும் ஆண்டவரே, கவலை இல்லாம ஆராதிக்க நீங்க நினைத்தருளும் ஆண்டவரே. தள்ளப்பட்ட கல் மூலக்கல்லாகட்டும், தள்ளப்பட்ட ஒவ்வொரு கல்லும் மூலக்கல்லாகட்டும், தள்ளப்பட்ட கல் ஒவ்வொரு கல்லும் மூலக்கல்லாகட்டும். ஓ ராஜா, நீர் சீயோனிலிருந்து உம்முடைய ஆலயத்திலே இருந்து சம்பரணத்தினால் ஆசீர்வதிங்கப்பா. இந்த ஊழியத்தை ஆசீர்வதிங்கப்பா, மணவாட்டி சபை ஆசீர்வதிங்கப்பா. என் தகப்பனே, வானம் திறக்கப்பட்டு ஆசீர்வதிங்கப்பா, வானத்தின் வாசல் கிழிக்கப்பட்டு ஆசீர்வதிங்க, திறந்த வாசல வைங்க. எடுப்பதற்கு விரோதமா தடை பண்ணி கொண்டு இருக்கிற எல்லா ஆவிகளும் நிர்மலமாகி போய் கர்த்தர் ஒருத்தருக்கே ஓ துதிக்க செவிக்க கிருபை தாங்க. ஆமென் ராஜா. குட்டி பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறேன், வாலிய பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறேன், சகோதரி சகோதரிகளை ஒப்பு கொடுக்கிறேன். பிதாவே, நீங்க ஆசீர்வதிங்க, கைவிடும் தொழிலை ஆசீர்வதிங்க, மிருக ஜீவன்களை ஆசீர்வதிங்க, எதிர்பார்ப்பை ஆசீர்வதிங்க, நினைவுகளை ஆசீர்வதிங்க, திருமண தடைகள் உடைப்பட்டு கர்த்தர் ஆசீர்வதிங்க, கற்பத்தை நீ கொடுத்து ஆசீர்வதிங்க. பிள்ளைகள் படித்து வெளியே வரும்பொழுது அறியில்லாம வெளியே வர உதவி செய்யுங்க. வேலைக்கு எதிர்பார்க்கிற பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பை கொடுங்க. கர்த்தர் ஆசீர்வதிங்க. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆசீர்வதித்ததுக்காக நன்றி. கர்த்தர் பொறுப்படுத்துகளும் பெரிய காரியங்களை செய்யும். இயேசு நாமத்தில் செபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி,
என் முழுவலுமே பரிசுநாம ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாது. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதித்ததற்காக நன்றி.